இப்போ வந்து சீரியஸாக வந்து நான் செம்ம டயர்டாக இருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ உள்ளே போகிறேன். நம்ம ஆஃபீஸை விட்டு கிளம்பியாச்சு. அவுட்ஃபிட் இதுக்கு கூட எனக்கு வந்து ஒரு 100 ருபீஸை வந்து இவர் வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ என் கேபில் வந்து இப்போ ஒருத்தருமே ஆளை காணோம். வாங்க நம்ம போகலாம். காற்று சவுண்டு கேட்கும், அது மட்டும் தான் இருக்கும். ஸோ ஜாலியாக இருக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு தம்பி இருக்காங்க கேட்காமே செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்குமே நான் போய் படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும். இங்கே பாருங்க, சூரியன் வந்துதான். காலையில் டீ குடிக்கிறதுலாம் வந்து ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி இல்லை, நிம்மதியா தூங்க போகிறேன். சூரியனோட வெளிச்சம் எப்படி ஃபேஸில் அடிக்குதுன்னு பாருங்களேன், சூப்பராக இருக்குது. நாட் டு ஸ்டடி. Finally reached office. I'm in love with this Suryan sea sky. எனக்குலாம் சின்ன வயசுல பீச்சுனாலே பயம். நான் எனக்கு டீ மேக் பண்ணிட்டு இருக்காரு. சூரியன் தம்பி எப்போ வருவீங்க அப்படின்ற மாதிரி நம்ம போகிறோம் பீச்சுக்கு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஹோல் பில்டிங்கே தூங்கிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் பீச்சுக்குள்ளே என்டர் ஆகிட்டேன். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாது. ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து டைம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 6:10 அந்த மாதிரி இருக்கும் காலையில். நான் ஷிஃப்ட்லேருந்து வந்து சாப்பிட்டேன், துணியெல்லாம் மடித்து வச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போ தூக்கம் வரல. திடீர்னு வந்து பீச்சுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி தோணுச்சா. ஒரு மாதிரி நான் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ சடனாக சரி எங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருக்கேன். வாங்க நம்ம வந்து பீச்சுக்கு போகலாம். ஸோ நான் வந்து பீச்சுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஒரு சிம்பிளாக ஒரு ட்ராக்கும் ஒரு ஷர்ட்டும் போட்டு இப்போதைக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ என் பைக் சாவி எடுத்துகிட்டு நான் இப்போ கிளம்புறதான் என்னோடய வேலை. ஸோ வாங்க நம்ம போகலாம். இங்கே நம்ம போகிறோம் பீச்சுக்கு. பார்த்திங்கன்னா ஹோல் பில்டிங்கே தூங்கிட்டுருக்கு. நான் மட்டும்தான் வந்து முடிச்சிட்ருக்கேன். நான் வந்து இப்போ எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்து வந்துட்டேன். நான் இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னா பீச்சுக்கு தான் போகிறேன். பாருங்களேன், எல்லா ரோடே அப்படி காலியாக இருக்குல்ல. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து பீச்சுக்கு ரீச் ஆகிட்டு என் வண்டியை வந்து சேஃபாக ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு ஸோ வந்து இப்போ நான் வந்து உள்ளே போகிறேன். வாங்க நாமளும் உள்ளே போகலாம். செம்மையாக இருக்குல்ல அந்த ஸ்கை. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் பீச்சுக்குள்ளே என்டர் ஆகிட்டேன். பாருங்களேன், விரிச்சோடி போயிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி காலையில் டைமில் வரதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீரியஸாகவே இன்னும் சன் வந்து ரைஸ் ஆகலை. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக எல்லாருக்குமே பீச்சுக்கு வரதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஆனால் வந்து எனக்கு அந்த மாதிரி சில ரீசன்ஸ் இருக்குது. என்ன ரீசன்னா பாருங்களேன், என்னை சுற்றி ஃபுல்லாக அப்படி காலியாக இருக்குது. இப்படி தான் இருக்கும், ஜாலியாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் வந்திருப்பீங்க. சம்டைம்ஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவேன், அப்படி இல்லைன்னா நான் மட்டும் தனியாக வருவேன். நான் தனியாக வந்தாலும் பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தாலும் பிடிக்கும் எனக்கு. ஆனால் காலையில் டைமில் வர்றது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பீச்சுக்கு வந்து வர்றதுக்கு சில பேருக்கு பிடிக்கும். நிறைய ரீசன் இருக்குது பீச்சுக்கு வரத்துக்கு, ஓகேவா? ஐ மீன் நாட் இன் நார்மல் டைம், இந்த மாதிரி மார்னிங் ஏர்லி மார்னிங் டைமில் நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி சில ரீசன்ஸ் இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, க்ரௌட் இருக்காது, ஓகேவா? ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வரலாம். நெக்ஸ்ட்டு சவுண்டு பெருசாக இருக்காது, வெறும் இந்த காற்று சவுண்டு அப்புறமா வந்து அலையோட சவுண்டு மட்டும்தான் இருக்கும், ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லைக் அப்போ தான் சன்ரைஸ் ஆகும். அந்த வானம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கு அதை என்னவோ பார்த்தா தெரியாது, எனக்கு பீச்சு, இந்த வானம், சன்னு, மூணு இதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து அதனால நான் வந்து ஒரு பீச் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாங்க நம்ம பீச்சுக்குள்ளே போகலாம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நான் கால் வைப்பேனான்னு தெரில, பிகாஸ் நான் வந்து ட்ராக் போட்டிருக்கேன் நினையும். ஸோ வந்து வாங்க நம்ம பொறுமையாக போவோம். கொஞ்சம் தூரம் நான் நடந்து போயிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நம்ம பீச் கிட்ட போய்கிட்டே இருக்கோம். சன் வேறு இப்போ கரெக்டாக ரைஸ் ஆக போகுது. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், சூரியன் தம்பி எப்போ வருவீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா எனக்கு அந்த சண்டே வரதில்லை, எனக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம் எனக்கே தெரில. ஆனால் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படி. ஸோ ஜாலியாக இருக்குது எனக்கு. என்னவோ இப்போ பீச்சுக்கு வந்ததுக்கப்புறம் ஜாலி 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 அப்படி இருக்குது எனக்கு. நமக்குள்ளே நமக்கே தெரியுமா, ஒரு குட்டி குழந்தை இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது எனக்கு இந்த மாதிரி பீச்செல்லாம் பார்த்தா வெளில வந்துடும். இப்போ பாருங்களேன், இந்த மாடு அதெல்லாம் பீச் ஓரமாக அப்படியே நடந்து போயிட்டுருக்கு. இனியும் காலையில் சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க, எப்பயுமே இருப்பாங்க. நல்லா இருக்கும்ப்பா, சூப்பராக.
கொஞ்சம் கொஞ்சமாக நானும் கிட்ட போய்கிட்டே இருக்கேன். அந்த யாழையோட சவுண்டு உங்களுக்கும் கேட்குதா? எனக்கும் கேட்குது. இங்க பாருங்க, அந்த சன்னு எவ்வளோ அழகா தெரியுது. அது பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது. அலை சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்த சூரியன் எவ்வளோ அழகா வெளியே வருது. செமையா இருக்குல்ல? கடைசியாக வெயிட் பண்ணி நம்ம சூரியன் கொஞ்சமாக வெளியே வந்துட்டே இருக்காரு. இந்த பாப்பா ஜாலியாக விளையாடிட்டு இருக்கு. எனக்குலாம் சின்ன வயசில் பீச்சுனாலே பயம். இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போனால் இப்போ வரைக்குமே பயம்தான். பட் ஆனால் இந்த பாப்பாவை பார்க்க எனக்கே ஆசையாக இருக்குது. இந்த பாப்பா அழகாக ஜாலியாக விளையாடிட்டு இருக்கு. பட் ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. இங்கே பாருங்க, சூரியன் வந்துட்டான். அழகாக இருக்கான்ல? அதோட வெளிச்சம் பாருங்களேன் எப்படி இருக்கு. செம்ம. நேச்சரோட அழகே அழகுதான். சூரியனோட வெளிச்சம் எப்படி ஃபேஸில் அடிக்குதுன்னு பாருங்களேன். ஒரு மாதிரி செம்ம பிரைட்டாக அப்படியே காமிக்குது. அழகாக இருக்கு பார்க்கவே. ஐயோ, ஐ அம் இன் லவ் வித் தி சூரியன், சீ, ஸ்கை. கியூட்டாக இருக்குல்ல? செம்ம கியூட்டாக இருக்கு. நான் சன்ரைஸை பார்த்துட்டு அப்படியே பொறுமையே நடந்து வந்து இங்கே உட்காந்துட்டேன். கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே இப்போ தான் கொஞ்சமாக நிறைய பேர் வராங்க. ஸோ வந்து நான் இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸில் இங்கேருந்து கிளம்பிடுவேன். நான் வீட்டுக்கு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். ஐ திங்க் ஸோ தூங்கிடுவேன் தான் நினைக்கிறேன். ஸோ தூங்கணும். ஐ தாட் டு ஸ்டடி. ஸோ படிக்கிறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரில, பார்ப்போம். ஸோ படித்தா அதையுமே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி காட்டுறேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு டீ ஷாப் இருக்குது. ஸோ அங்கே வந்து எனக்கு டீ குடிக்கலாம்னு வந்திருக்காங்க. நான் எனக்கு வந்து டீ மேக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வந்து நான் ஒரு நார்மல் டீ கேட்டேன். ஸோ அந்த டீ வந்து அவர் பண்ணிகிட்ருக்காங்க. ஜாலியாக இருக்கு எனக்கு. இப்போ இந்த டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்குறது தான் நம்ம வேலை. ஸோ ஆக்சுவலி நான் கேட்ட டீ வந்துடுச்சு. காலையில் டீ குடிக்கிறதுலாம் வந்து ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி இல்லை? சூப்பராக இருக்கு. நான் வீட்டுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ வந்து இப்போது நான் பெட்டை போட்டு நிம்மதியாக தூங்க போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் தூங்கி ஏஞ்சிட்டதுக்கப்புறம் நான் மீதி விலாகை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் குட் நைட். இந்த ஏசியை போட்டுட்டு காலை ஆட்டிக்கிட்டு படுக்கிற சுகமே சுகம்தான். ஸோ ஆக்சுவலாக டைம் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 10:30 இருக்கும். ஸ்டில் நான் இன்னும் தூங்கலை. நான் படுத்துட்டேன். பட் ஆனால் எனக்கு தூக்கம் வரல. ஸோ வந்து என் தம்பி வந்து லைக் என்னை பார்க்க வந்திருந்தான். அவன் வந்து எனக்கு டேப்லெட் வாங்கிட்டு வந்திருந்தான். ஒரு 2 days முன்னாடி இந்த டேப்லெட்டை வாங்கிட்டான். எனக்கு லைக் ஸ்டமக் பெயின்னு சொல்லிட்டு அவன் வந்து வாங்கிட்டான். ஓகேயா? ஸோ வந்து இந்த டேப்லெட்டை வந்து நான் இன்றைக்கி தான் வாங்குகிறேன். பட் ஸ்டில் ஐ எம் ஹேவிங் பெயின். ஓகே. ஸோ இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவன் கீழே வந்து இந்த மாதிரி இந்த டேப்லெட் வந்து பிஃபோர்மா, இந்த டேப்லெட் வந்து ஆஃப்டர்மா அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிட்டான். சரி, நானும் வாங்கிட்டு வந்து மேலே வந்து வச்சுட்டு நான் வந்து படுத்துட்டேன். திருப்பி அவன் வந்து டெக்ஸ்ட் பண்ணான், நீ டேப்லெட் பார்த்தியா அப்படின்னு கேட்டான். டேப்லெட் இப்போ தானடா சொல்லிட்டு போனேன், நான் என்ன திருப்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, நீ டேப்லெட்டை பார்த்தியா இல்லையா அப்படின்னு கேட்டான். பார்க்கலடா, அப்புறமா தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் வந்துட்டேன். ஓகே, நீ டேப்லெட்டோட கவரை பார்த்தியா அப்படின்னா. டேப்லெட்டோட கவரா? அதுதான், இதுதானே டேப்லெட்டோட கவர், மெடிக்கல் ஷாப்பில் இதுதான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் டாக்கிங் டு ஹிம். ஓகே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த கவரை வந்து ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா டேப்லெட்டு. ஓகேவா? இது வந்து பிஃபோர் டேப்லெட்டு, இது வந்து ஆஃப்டர் டேப்லெட்டுன்னு சொன்னான். சொல்லிட்டு இதுக்கு கூட எனக்கு வந்து ஒரு 100 rupees வந்து இவர் வச்சுட்டு போயிருக்காரு. ஓகேவா? நான் அவன்கிட்ட கேட்கல. ஓகே, எப்பயுமே நான் கேட்டாலும் கொடுத்துருவான். இப்போ வந்து நான் கேட்காம சம்டைம்ஸ் கொடுப்பான். ஓகேவா? மோஸ்ட்டாக நான் கேட்டு கொடுத்துருவான் அவன், இல்லைன்னு சொல்லவே மாட்டான் மோஸ்ட்டாக. ஸோ இதில் வந்து எனக்கு இன்றைக்கி ஷாக்கு சீரியஸாக. இவன் டேப்லெட்டும் வச்சுருக்கான். இந்த டேப்லெட்டுக்கே அவன் கண்டிப்பாக ஒரு 50 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான்.
ஸோ இது கூட ஒரு 100 ருபீஸை வேறு வச்சுருக்கான். நான் வந்து உடனே மெசேஜ் பண்ணி கேட்டேன், ஏன்டா இதை வந்து வச்சுருக்கேன், நான் வந்துட்டு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். வச்சுக்கோ உனக்கு செலவு இருக்கும் அப்படின்றான். எனக்கு இப்போதைக்கு எந்த செலவும் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல எமர்ஜென்சிக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு போயிட்டான். ஓகேவா? ஸோ இவன் வந்து லைக் எனக்கு கூட பிறந்த தம்பி அப்பெல்லாம் யாரும் கிடையாது, தங்கச்சி மட்டும்தான். ஸோ உங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு தம்பி இருக்காங்க கேட்காமே செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ திங்க் ஐ வாஸ் பிளெஸ்ட் வித் த பெஸ்ட். இவன் ஒருத்தர் இருக்கான், ஒருத்தர் இருக்கான். 2 பேருமே வந்து லைக் ரொம்ப 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 க்ளோஸு. வி யூஸ் டு ஸ்பீக் ரேர்லி, but the bond which we have is so strong. So I was so happy now. So guys, நான் இப்போ ஆஃபீஸ் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். நான் என் பேக் எடுத்துட்டு கிளம்ப போகிறேன். வாங்க நம்ம போகலாம். நான் வந்து இப்போது வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என் ஃப்ரெண்டை வீட்டுக்கு போயிட்டு நான் அங்கேருந்து என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு அப்படியே நான் போக போகிறேன். வாங்க நம்மளும் போகலாம். ஸோ கைஸ், இப்போ நான் வந்து கேப் ஏறிட்டேன், போயிட்டுருக்கேன். ஃபைனலி ரீச் ஆஃபீஸ். ஸோ கைஸ், நான் வந்து ஆஃபீஸ் வந்துட்டு இப்போ நான் வந்து ஆஃபீஸ்க்குள்ளே போக போகிறேன். இதான் என்னோடய அவுட்ஃபிட். எப்படி இருக்குது? என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பின்னாடி நின்றுட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து நான் என்னோடய பிரேக்காக நான் வந்து கீழே கேஃப்டீரியா போயிட்டுருக்கேன். நான் இப்போ கீழே போயிட்டு என் ஃபுட்டை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வரும்போது என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்னோடய பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உட்காந்துட்டேன். ஸோ இப்போ நான் என் ஃபுட்டை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு நான் வந்து மேலே போகணும். இன்றைக்குமே நான் போய் படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும். ஸோ சாப்பிட்டு மேலே போகும்போது நான் உங்களை காட்டுறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ உள்ளே போகிறேன். பாய், நான் உங்களை அப்புறமா வந்து மீட் பண்ணுறேன். நான் ஷிஃப்ட்லேருந்து வெளில வந்துட்டு கேப் நோக்கி போயிட்டுருக்கேன். ஸோ இப்படி தான் கேப் ஃபுல்லாக நிற்கும். எல்லாருமே நாங்கள் வந்து அப்படியே ஏறிப்போம். ஸோ என் கேபில் வந்து இப்போ ஒருத்தருமே ஆளை காணும். எல்லாருமே பொறுமையாக வருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புவோம். நம்ம ஆஃபீஸை விட்டு கிளம்பியாச்சு. என் கேப் வந்து என்னை ட்ராப் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து சீரியஸாக வந்து நான் செம்ம டயர்டாக இருக்கேன். இன்றைக்கி நான் சரியாக தூங்கலை ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி இப்போ போயிட்டு சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக தூங்கணும். ஸோ நேற்று நான் தூங்கினதே அரௌண்ட் 11 o'clock 11:30 அப்படி இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் சீக்கிரமாக தூங்கணும். ஸோ அதனால் நான் என் வீடியோவை இங்கேயே இப்போவே அப்படியே முடிச்சுக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் பாபாய் சொல்லிட்டு உங்கள் எல்லோரையும் நான் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாபாய், டேக் கேர்.